துர்க்குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சொல்லுங்க, துர்க்குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சொல்ல மாட்டீங்க பாருங்க. துர்க்குணத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது? பைபிள் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதோ கோடாரியானது இப்பொழுதே மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா நியாய தீர்ப்பு என்கிற கோடாரி. ஆவியின் கனியோ நற்குணத்துல விளங்குமா? நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா? ஆவியின் கனியை பற்றி போடப்பட்டிருக்கு 9 கனிகள். அன்பு, சந்தோஷ, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுக்கிறோமா? இல்ல துர்க்குணம், இப்படிப்பட்ட துர்க்குணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, துர்க்குணத்தை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலர் 8:22 பார்க்கிறோம், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். எப்படிங்க? உன் துர்க்குணத்தை விட்டு தேவனை வேண்டிக்கொள். துர்க்குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொறாமை, களியாட்டு, வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல், பகைமைகள், சண்டைகள், களியாட்டுகள், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:31 சொல்லுது, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. என்னங்க? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு, என்னை விட்டு, நம் ஒவ்வொருவரை விட்டு நீங்க கடவது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் நல்ல குணாதிசயம் உடையவர்களாய், ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தமானவர்களாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறாராம். பாருங்க, அன்றியும் வம்பும், புத்தியினமான பேச்சும், பரியாசமும், தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:21 நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன். யாக்கோபு 1:21 வாசிங்க. யாக்கோபு 1:21. ஆகையால் நீ பாருங்க, அழுக்குன்றாரு. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். அதை எப்படி ஒழிக்க முடியும்னா, நம்முடைய மாம்சத்தை சிலுவையில அறையும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகையால் எல்லாவித துர்க்குணத்தையும், அழுக்கையும், கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு நம்முடைய உள்ளத்துல என்ன நாட்டப்பட்டிருக்கணும்னா, கர்த்தருடைய வசனங்கள் நாட்டப்பட்டிருக்கணும். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அப்ப டெய்லி ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ளத்துல வசனங்களை நாட்டிக்கொள்ள வேண்டும், வசனங்களை பதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். துர்க்குணம் நீங்கணும், துர்க்குணம் நீங்கணும். துர்க்குணத்துக்கு ஆப்போசிட் நற்குணம். பர்னபாவை குறிச்சு போடப்பட்டிருக்கு, நற்குணத்தாலே நிறைந்தவன். நற்குணசாலின்னு சொல்லி யார போடப்பட்டிருக்கு? ரூத்து நற்குணசாலி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து புறாமே, புறாவே, என் உத்தமியே, அவர் போவாசு ரூத்தை பார்த்து சொன்னார், உன் முந்தின குணத்தை பார்க்கல, உன்னுடைய பிந்தின நற்குணம் அப்படின்றாரு. அவளை பார்த்து நற்குணசாலின்னு சொல்லி வேதம் அழைக்கிறது. நம்மளை பார்த்து துர்க்குணம் நமக்குள்ள இருக்க கூடாது, அது நம்மை விட்டு நீங்கணும். அப்ப துர்க்குணத்தை விட்டு விடுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க.